பொள்ளாச்சி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகத்தையே உலுக்கியிருந்தது. இந்த நிலையில் வன்கொடுமை வழக்கில் இரண்டாவது குற்றவாளியான திருநாவுக்கரசு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறார். வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கு தண்டனை வழங்கி கோவை நீதிமன்றம் கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தீர்ப்பை எதிர்த்து திருநாவுக்கரசு மட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இவர் முக்கிய குற்றவாளியாக A2 குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார். இவர் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறார். மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி N சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த A2 குற்றவாளி திருநாவுக்கரசிற்கு தண்டனையின் மீது இருக்கக்கூடிய அப்ஜெக்ஷன் என்ன? இவரின் மேல்முறையீடு மனு எப்போது விசாரணைக்கு வர இருக்கிறது? வணக்கம். அதாவது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல கடந்த 2019ஆம் ஆண்டு பெண்கள் மற்றும் மாணவிகளை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து ஆபாச படம் எடுத்து துன்புறுத்திய சம்பவம் பொள்ளாச்சியில நடந்தது. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்குல சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, கரண் பால், அருளானந்தம் அப்புறம் அருண்குமார் ஆகிய 9 பேருக்கு எதிராக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களுக்கு எதிரான இந்த வழக்கை விசாரித்த சென்னை கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 9 பேருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் தண்டனை அனுபவிக்கும் வகையில் ஆயுள் தண்டனை விதித்து கடந்த மே மாதம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இரண்டாவது எதிரியான திருநாவுக்கரசு என்பவர் மட்டும் தற்போது உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த மேல்முறையீடு செய்வதற்கான அந்த கால வரம்பு, அதாவது உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு 60 நாட்களுக்குள்ள தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யணும். ஆனா இவங்க அந்த 60 நாட்களை தாண்டி, அந்த கால வரம்பை தாண்டி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிற காரணத்தினால் அதனுடன் இணைந்து இன்னொரு மனுவும் தாக்கல் செய்யணும். என்னன்னா, மேல்முறையீடு செய்வதற்கான கால வரம்பை அந்த தாமதத்தை பொறுத்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கண்டோன் டிலே என்று சொல்லுவாங்க, அந்த மனுவையும் அவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த கண்டோன் டிலே மனு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்த பிரதான மேல்முறையீட்டு வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.